ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம எனர்ஜி எப்படி தெரியுமா வேஸ்ட் ஆகுது? நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. புறம் பேசுவது. பேசுறோமா? நான் பேசுறதுல நான் நிறுத்திட்டேன். ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன், இப்ப நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? புறம் பேசுவதுக்கு பதிலாக செத்து போலாங்கிறான் வள்ளுவ. யூ வாண்ட் டு ஹியர் தட் குறள்? புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். செத்து போங்கிறான் புறம் சொல்றதை விட. நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்ம எல்லாரையும் சேர்த்தே கேட்கிறேன். 4 பேர் பேசிட்டு இருந்தோம்னா ஒரு ஆள் போட்டுமே அந்த ஆள்ல அந்த பக்கமா. இந்த 3 போனவனை பத்தி தான் பேசுவாங்க. என்ன குணம் இது? இதுல இருந்து எப்படி நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள போகிறோம்? கூட இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதில்லையா? அதான் வல்லமை. நான் ஒரு மந்திரப்பொடி தூவுகிறேன். உடன் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்க 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 அந்த கண்ணியம் பல மடங்கு பெருகி உங்களை சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது தவறுதான். ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்குல்ல, இந்த நாக்குல சில பேரு பிளேடு அருவா எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அப்படி வெட்டிக்கிட்டே போறது. சொல்லில் என்ன ஒரு கடுமை! சொல்லில் கடுமையை எப்பொழுது குறைப்போம் நாம்? படிக்கிறதே அதுக்குதான். படிச்ச பொண்ணா பார்க்கிறதே அதான், படிச்ச பையனா பார்க்கிறதே அதான். அந்த ஒரு வினாடி வார்த்தைகளை சமாளித்தல். நான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நினைவுபடுத்துறேன். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. என் வாழ்க்கையில சில தவறுகளை நான் செய்ததில்லை, சத்தியமா செஞ்சதில்லை. செய்த தவறுகளை தவறு என்று தெரிந்த பிறகு செய்ததில்லை. சரியா? இது வெற்றியாளர்களுக்கான ரகசியம். ஒரே தவறை அவர்கள் திரும்ப செய்ய மாட்டார்கள். தவறு என்று தெரிந்தவுடன் விட்டு விடுவார்கள். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தவறு செய்யாமல் எல்லாம் உங்களால் இருக்க முடியாது. செய்யுங்கள். அது குற்றம் என்று எப்பொழுது புரிகிறதோ விட்டுவிடுங்கள். அவ்வளவுதான். ஒரு நிலையில் அது குற்றமாக மாறும். அந்த தவறுகள் குற்றமாக மாறும். ராத்திரி 11 மணிக்கு வர்றது தப்பு தான். அது குற்றச் செயலாக மாறுகின்ற வரைக்கும் நீங்கள் அதற்கு நேரம் கொடுக்காமல் 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேருங்கள். இருட்டு சரியானது இல்லை. வெளியில் நீங்கள் பாதுகாப்பற்று இருக்கிறீர்கள். அதனால் சொல்லுகிறோம், மூடிய கதவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெரியவர்கள் அதை மூடி வைத்திருக்கிறோம். நிறைய பேர் துடிக்கிறீர்கள் உள்ளே போவதற்கு. உள்ளே போனால் சிக்கிக்கொள்வீர்கள்.